அப்ப பேய் இருக்குதாங்கிறத பத்தி நம்ம நிறைய விவரங்களாக பல வீடியோக்கள் பேசி இருக்கணும். தனி புஸ்தகம் எழுதியிருக்கணும். பேய் பிசாசு உண்டா அப்படிங்கிற தலைப்புல ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கணும். அந்த புஸ்தகத்தை நீங்க ஆன்லைன்ல போய் என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது இப்படி பார்க்கவும் செய்யலாம். அதுல முழு புத்தகம் என்ன செய்யலாம், ஆன்லைன் PJ.in அதுல போய் பேய் பிசாசு உண்டான்னு சர்ச்ன்ற பகுதியில் போய் தேடுனீங்கன்னா அந்த இதை காட்டிடும். எதை பேய் பிசாசுங்கிறாங்க அதை வழங்கணும். செத்து போனோம் ஆவியா வர்றோம், அதான் பேய் பிசாசு. ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னா அந்த ஆவி என்ன செய்யும், சுத்திக்கிட்டே வரும். மனசு நிறையாம என்ன செய்யும், அப்ப சுத்திக்கிட்டே வருமா. ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆள் கிடைச்சா டக்குனு உட்கார்ந்துகிட்டு அனுபவிக்க வேண்டியெல்லாம் அதை அனுபவிச்சிருங்கிறதா பேயுடைய கான்செப்ட். இறந்து போன ஆவியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்றான்டா, உயிர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து எல்லா உயிர்களையும் மரணிக்கிற நேரத்தில் தன் கைப்பிடியில் எடுத்துக் கொள்கிறான். அப்ப அல்லாஹ் வந்து ஒன்றை கைப்பற்றி விட்டான் என்று சொன்னால் அவன் பிடிக்குள் அது இருக்குன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய பிடியில் தப்பி சுத்திட்டு இருப்பார் அவரு. அவன் நீங்க இருக்கக்கூடாதுன்னு பிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் எதுக்கு அவனை தூக்கிட்டு போயிருக்கிறான், உன் கதை இனிமே டைம் முடிஞ்சிருச்சு, இந்த பூமிக்கு ஒன்றும் கிடையாது அப்படி அவன் தூக்கிட்டு போவானா, அவர் அதை மீனிங் வந்துருவாருன்னா என்ன அர்த்தம், அப்ப அல்லாஹ் வந்து ஒழுங்கா பிடிக்கலையா, அப்ப அல்லாஹ்வுடைய பிடி அவ்வளவு பலவீனமான பிடியா, அப்ப அல்லாஹ் வந்து நான் கைப்பற்றி கொள்கிறேன்ங்கிறான். எல்லா கையில போய் பிடிக்கிற அர்த்தம் கிடையாது, அவனை மீறி வர முடியாது. எல்லா உயிர்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்யறான், எடுத்துக் கொள்கிறான். உயிர் வந்து பிடிச்சிட்டானே என்ன அர்த்தம், உங்க இஷ்டம்லாம் கிடையாது, அவன் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறது அந்த குர்ஆன் வசனத்திலிருந்து 39:42 இருக்குது. அதே மாதிரி வந்து ஒருத்தர் மரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது 23வது சூரா 100வது வசனத்தில் சொல்கிறான், இவர்கள் திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் ஒரு பருசக திரை போட்டு விட்டோம். உயிரை எடுத்தவுடனே அல்லாஹ் வந்து பருசகன்னா கண்ணுக்கு தெரியாத திரை, பருசக இருக்காத ஒரு உயிரை நம்ம கைப்பற்றிட்டான்னு சொன்னா அதுக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில உங்களுக்கு எனக்கெல்லாம் தெரியாது, ஆனா ஒரு திரை போட்டுருவோம். அது கபூர்ல உடைய காதை வச்சு நீங்க கேட்டாலும் சரிதான், உனக்கு அதுக்கு தொடர்பு கிடையாது. பருசக போட்டாச்சு, திரை போட்டாச்சு, எது வரைக்கும், எழுப்புற வரைக்கும். அப்ப பிடிச்சதுல இருந்து எழுப்புற வரைக்கும் ஒரு திரை போட்டாச்சுன்னு சொன்னா, திரைனா சுவர், தடுப்பு சுவர் போட்டாச்சுன்னு சொன்னா அவர் ஆவியா வந்து என்ன எப்படி பிடிப்பாருன்னா, அது சுவர் போட்டாச்சு. அவர் இந்த உலகத்துக்கு அந்த உலகத்துக்கு தடுப்பு வருஷ கல்ல கூட தெளிவா எல்லாம் சொல்றான். செத்து போன நாளுக்கு வருவாங்கன்னு என்ன அர்த்தம் அப்படிங்கறது விஷயம்.